இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேண்டா ஜேக்கப் பெத்தல் இந்தியாவை சொந்த மண்ணில் வச்சே குழி தோண்டி புதைச்சிருப்பாரு போல. அந்த மாதிரி அந்த மேட்ச்லாம் போட்டு அடிக்கிறாருங்க. இன்றைக்கு செமிஃபைனல் மேட்ச் இந்தியா விசஸ் இங்கிலாந்துக்கு நடந்துச்சு. ரோஸ் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதல்ல நாங்கள் போலிங் போடுறோம் என்று போலிங்கை கரிபுரக் தேர்வு செய்தார். இதற்குமே முதலில் துடுப்படுத்தாட வந்த இந்திய அணி அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்திருந்தாலும் அபிஷேக் சர்மா 2 பவுண்டரிகள் மற்றும் அடித்த நிலைமையில் ஜாக்ஸ் அவரின் ஓவரில் சால்ட்டிடம் கைச்சை கொடுத்து 7 பந்துகளுக்கு 9 ரன்களை அடித்த நிலைமையில் ஆட்டமிழந்து வெளியேறினார். அடுத்ததாக இசான் கிஷான் உள்ளே வந்தார். இவர் யார் போட்டால் நான் 6 போடுறத அடிப்பண்டு 18 போல்ல 39 ரன்கள் அடித்து 2 சிக்ஸர்கள் 4 பவுண்டரிகள் அடித்து வெளியேறினார். இந்திய அணி முதல் 10 ஓவர்கள் முடிவில் 119 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்தது. சஞ்சு சாம்சன் ஐ எம் பேக் என்று சொல்ற மாதிரி சிம்பாப்வேயோடையும் ஒரு நல்ல செஞ்சுரியை போட்டார். அதே நேரம் நேற்று என்ன சொல்றேன்டா, இந்த இங்கிலாந்து மேட்சில் தொடக்கத்தில் அபிஷேக் சர்மா அடிக்காட்டி இந்திய ஸ்கோர் குறைஞ்சிட்டு வருமேன்ட்டு எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்காக இருக்கேன்னு சொல்லி நல்ல ஸ்கோர் அடிச்சுட்டாருன்னுட்டு 42 பந்துகளில் 89 ரன்களை அடித்திருக்கார். இவர் 7 சிக்ஸர்கள் 8 பவுண்டரிகள் என்று அடித்து 160 ரன் இருக்கும்போது தனது விக்கெட்டை இழந்தார். அதுக்கு அடுத்ததா சூரியகுமார் யாதவ் வந்தார், விளாண்டார், சென்றார் என்ற மாதிரி 6 பந்துகளில் 11 ரன்களை அடித்து ஒரு சிக்ஸர் மட்டும் அடித்து ஸ்டம்பிங்கில் அவுட் ஆனார். சிவம் டூபே சிக்ஸர் டூபே என்று சொல்ற மாதிரி நான் இருக்கேன்டா, உங்களுக்கு அடிச்சிரு அடியா மட்டும் பாருங்கடாண்டு, யார் போட்டாலும் அடிப்பேன்டா என்று 4 சிக்ஸர்கள் 1 பவுண்டரிகளோட உள்ளடங்கலாக 25 பந்துகளில் 43 ரன்களை அடித்தார். இவர் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 212 ரன்னுக்கு 5 விக்கெட் தான் போயிருந்துச்சு 17வது ஓவரில். பிறகு திலக் வர்மாவை சொல்கிறேன்டா, காட்டான் பயலுங்க வந்தான் அடிச்சான் போனான்ற மாதிரி தான் ஆர்ச்சர் 2 ஓவருக்கு 3 சிக்ஸர்களை விளாசி 5வது போல் அடிப்பேரண்டு பார்த்த நிலைமையில் அதை ஆர்ச்சர் துல்லியமாக ஜார்கர் போட்ட போது ஆட்டமிழந்து வெளியேறினார். இவர் 7 பந்துகளில் 21 ரன்களை பெற்ற நிலைமையில் 3 சிக்ஸர்கள் உள்ளடங்களாக 300 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி அவுட் ஆனார். அதுக்கு அடுத்ததாக கார்த்திக் பாண்டியாவை பார்த்தீங்கன்னா 12 ஓவர் 27 ரன் அடிச்சிருக்காரு. இவர் 2 சிக்ஸர்கள் 3 பவுண்டரிகள் உள்ளவங்களாக ரன் அவுட் முறையில், அதாவது பெத்தலின் கையால் ரன் அவுட் செய்யப்பட்டார். இதற்காமே இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 254 ரன்களை பெற்றது. இதை பார்த்துட்டு இந்திய ஃபேன்ஸ் நினைச்சிருப்பாங்க, எப்படியும் இங்கிலாந்து ஒரு 200 ரன்னுக்குள்ள சுருட்டிடலாம்ட்டு தான் நினைச்சாங்க. நானும் மேட்ச் பார்க்கும்போது அப்படித்தான் 254 அடிச்சிருக்காங்க தானே, இப்படி 200க்குள்ள சுருட்டிடுவாங்க தான் நினைச்சு பார்த்து. ஆனால் நடந்ததே வேறு என்று சொல்லணும். என்ன அடி சரியா அப்போ சரி என்று மேட்சை பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஆரம்பத்தில் பார்த்தா பில் ஷாட் 3 பந்துகளில் 5 ரன்கள் அடித்த நிலைமையில் கார்த்திக் பாண்டியா ஓவருக்கு அக்ஷர் பட்டேல் கேட்ச் பிடிச்சி அனுப்பிவிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி அணியின் கேப்டன் கரிபுரக் பும்ரா ஓவருக்கு 6 பந்துகளில் 7 ரன்கள் அடித்த நிலைமையில் திரும்பவும் அக்ஷர் பட்டேல் கையிலேயே அவுட் ஆயிருக்காரு. சரி, இனி தொடர்ந்து விக்கெட் போகும் என்று எதிர்பார்த்த நிலைமையில் 64 ரன்கள் இருக்கும்போது பட்லர் போல்டு முறையில் ஆட்டமிழந்தார். ஆனால் இந்த ஓவரில் சொல்கிற மாதிரி தாங்க பெத்தல் போட்டு வருண் சக்கரவர்த்திக்கு தொடர்ந்து 3 சிக்ஸர், அதாவது கட்டை சிக்ஸரை அடித்து உள்ளார். 5வது பந்தில் தான் கம்பேக் கொடுக்குற மாதிரி பட்லரை போல்ட் ஆகியிருக்காரு. அதுக்கு பிறகு பேண்டோன் அக்ஷர் பட்டேலுக்கும் கட்டை சிக்ஸ் அடிப்போம்ட்டு அவர் 2 சிக்ஸ் தொடர்ந்து அடிச்சுட்டு 3வது பந்தில் போல்ட் ஆனார். இது தாங்க மச்சை மாற்றிய தருணம். வில் ஜாக்ஸ் அண்ட் பெத்தல் 2 பேர் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு மச்சை முடிச்சிடுவாங்களேன்ட்டு பார்க்குற நேரம் அஜ்தீப் சிங் ஒயிட் ஜோக்கர் ட்ரை பண்ணும்போது அது ஃபுல் டோஸாக வர அதை அடிப்போமன்ட்டு 6 லைனுக்கு அடிக்க அக்ஷர் பட்டேல் அதை துல்லியமாக ஜம்ப் பண்ணி கச்சை பிடிச்சி 6 லைனுக்கு வெளியே போகும்போது சிவந்து பேனை கையில் தூக்கி எறிஞ்சிட்டு அது சிவந்து போய் பிடிச்சனால இந்த கட்சி தாங்க மச்சை மாற்றிருக்கு. இல்லாட்டி சுவராக இங்கிலாந்து மச்சை ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்கு போயிருப்பாங்க. இந்த கச்சை பிடிச்சனால இந்தியா வின் பண்ணினதுக்கு பெரிய காரணமாக இருக்குது. ஆனால் ஒரு நிலைமையில் பார்த்தா 17வது ஓவரில் இந்தியா 205 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது. அதே மாதிரி தான் இங்கிலாந்து 209 ரன்னுக்கு 5 விக்கெட்டுகள் 4 ரன் வித்தியாசத்தில் உள்ளது. இந்த கம்பரிசனை பார்க்கும்போது 17வது ஓவரில் இப்படி இருந்துச்சு 2 டீம் வந்து. ஏற்கனவே கடைசி ஓவரில் 30 ரன்கள் அடித்தால் வெற்றி என்று இருக்கும்போது பெஸ்ட் போல பெத்தல் பேஸ் பண்ணி 2வது ரன் ஓடுவோம் என்று நினைக்கும் போது கார்த்திக் பாண்டியாவின் துல்லியமான ஃபீல்டிங்கால் கீப்பருக்கு த்ரோ பண்ணி சஞ்சு சாம்சன் கையில் பெத்தல் ரன் அவுட் ஆனார். இதனால் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்று ஃபைனலுக்கு தெரிவாகியுள்ளது.
ஆனால் இந்த மச்சை சிம்பிளாக ஜெயிக்குமெண்டா இல்லை எதிர்பார்த்தா நான் பெத்தல் அடிக்க பார்த்தா இந்தியாவுக்கு வாழ்க்கை வெறுத்திருக்கும். பெத்தல் பார்த்தீங்கன்னா 104 ரன்களை அடித்துள்ளார். உங்களை சொல்லத்தக்கது. பெத்தல் எங்கடா இவ்வளோ நாள் இருந்து இந்த அடி அடித்தான். ஐயோ, பெத்தல் அடிக்க பார்த்துட்டு நானே நினச்சிட்டேன் சரி நீ இந்தியா வெளியே தான் போல ஃபைனலுக்கு போகான்ட்டு. ஆனால் கடைசி நேரத்தில் பும்ரா நல்ல ஓவர் போட்டதால் கார்த்திக் பாண்டியா எல்லாம் நல்ல ஓவர் போட்டு ஒரு மாதிரி மச்சை ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனலில் என்ன நடக்கும்? இந்தியாவுக்கு கப்பா இல்லை நியூசிலாண்டு கப்பா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.